அண்மை செய்தி. முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் எந்த கல்லூரியிலும் பணியாற்ற முடியாதபடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தவறிழைத்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய உறுப்பு கல்லூரிகளான பொறியியல் கல்லூரிகளில் ஆதார் எண்ணை முறைகேடாக பயன்படுத்தி பேராசிரியர்கள் சிலர் பல கல்லூரிகளில் பணியாற்றியது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டம் துணைவேந்தர் வேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முறைகேடில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை திரும்பப் பெறலாம் என விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் தான் முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரிகளுக்கு கருணை காட்டக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் RN ரவி ஏற்கனவே கூறியதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முறைகேடு குறித்து நேற்றைய தினம்தான் தமிழக ஆளுநர் RN ரவியிடம் அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள பொறியியல் கல்லூரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனைத்து உறுப்பு கல்லூரிகளிலும் பணியாற்ற முடியாத வகையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் குறிப்பிடும் போது கடந்த 2 கல்வியாண்டுகளில் 2022-2023 கல்வியாண்டில் 292 பேராசிரியர்களும் 2023 முதல் 2024 கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக 295 முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக அவர் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு அங்கீகாரம் ரத்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ எங்க இன்ஸ்பெக்ஷன் டீம்ல போனதுலயும் நாங்க டேட்டா எடுக்கிறப்ப அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல கொடுத்ததுல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு பார்த்தா நிறைய ஃபேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க யாரும் இன்ஸ்பெக்ஷன் அது நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கல. அவங்க பாட்டு நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அவங்க பாட்டு ஒதுங்கிடுறாங்க. இனிமேலே அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இனிமேல் நடக்காம இருக்கும். தேங்க்யூ. எங்க ஆளுநருக்கு நேற்று போய் அவரை நேரில் பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாம் நடந்தது என்ன எல்லாத்தையும் ஒரு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். சிண்டிகேட் மீட்டிங்ல இதை பத்தி பேசல. இண்டிகேட்ல இதை பத்தி பேசணும். இது மாதிரி இனிமேல் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு எல்லாம் டேட்டா வந்த பிறகுதான் அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கு. அந்த காலேஜ் நிறைய தப்பு பண்ண காலேஜுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் அபிலியேஷன் இருக்கும். அந்த காலேஜ் டீச்சர்ஸ் நிறைய ஒரே டீச்சர்ஸ் 20 காலேஜில் நேம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு டிபார் பண்றதுக்கு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகளில் அவங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட்